தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்ப நினைச்சாலும் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு புல்லரிக்கிற மொமெண்ட் தான் எனக்கு. முகமது இஸ்மாயில் முகமது அப்துல்லா எனும் நான் அந்த 185 சீட்ல போய் அப்படியே தொட்டு பார்த்தேன். அது வந்து அண்ணாவோட சீட், அண்ணா உட்காந்து சீட். எனக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது வந்து சிவா அண்ணன். கிடைச்ச பேர்ல பாதி அவரால் வந்தது தான். ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. மை பிரதர் அப்துல்லா. அதெல்லாம் அப்படி அறிவிப்பு கொடுக்குறதுனா மதியத்துக்கு மேல கொடுக்க சொல்லுங்க. பரீட்சை முடிச்சுட்டு நான் இமீடியட்டா வந்துடுறேன். ஏதோ பரீட்சை இருக்காமே உங்களுக்கு அப்படின்னா ராமங்க தலைவர் என்ன நான் பதட்டத்திலே இருப்பீங்க, அதனாலதான் நான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன். ஒருத்தருடைய முன்னாடி நடந்த உண்மை. முன்னாள் பிரதமர் தேவேகவுடா அவர் கையை காட்டி அவர் இடத்துக்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே நான் பயந்துகிட்டே போனேன். ஒரு தலையில தட்டி கொடுத்துட்டு அமெண்ட்மெண்ட் பில் யாரோட நாட்டுப்பட்டிருக்கும் நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்லை. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல இருந்தப்போ அவங்களுக்கு நிறைய செக் வச்சேன். no one can question my patriots. no one. யதார்த்தம் எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும், எல்லாருக்கும் போகணும். என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் 1 கோடி பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வேணும், எல்லாத்துக்கும் பொறுப்பு வேணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். நீங்க இந்த கட்சியில மிஸ்ஸால இருந்துட்டு கவுன்சிலரா கூட இல்லாம போன ரொம்ப பேருங்க. நீங்க 3 வருஷம் பேசாதீங்க. நிறைய பேர் கேட்டாங்க முஸ்லீமா இருந்துட்டு பழனிக்காக பேசிய அவங்க அந்த பழனி சித்தர்களுக்காக பேசிய அப்துல்லா அப்படின்னு. இதுல என்ன இது தமிழ்நாடு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமிகு எம் அப்துல்லா அவர். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்னு குறிப்பிட்டே பல நேர்காணல்கள் பண்ணியிருக்கோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா முதல் நேர்காணல்னு நினைக்கிறேன். ஆமா, இதான் முதல் நேர்காணல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா நான் கொடுக்குற முதல் நேர்காணல் இதுதான். 93 இருந்து திமுகல பொறுப்புல இருந்து ஒர்க் பண்றாங்க. 25 வருஷத்திற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினரா ராஜ்யசபாவுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது. முதல்ல அந்த வாய்ப்பு வந்த தருணத்தை நினைவு கூற முடியுமா? நல்லா நினைவு இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அந்த அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்ததே எனக்கு ஒரு எப்படி சொல்றது, மறக்க முடியாத ஒரு நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் எல்எல்பி படிச்சுட்டு இருந்தப்போ திங்கக்கிழமை வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸாம், கடைசி பரீட்சை. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் புதுக்கோட்டையில் இருந்தேன்னா அறிவிக்கிற அன்னைக்கு நான் சென்னையில் இருக்கணும். ஏன்னா உடனடியாக தலைவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும், டிவி மீடியாஸ் எல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தலைவரோட உதவியாளர் திரு தினேஷ் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு சென்னையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, நாளைக்கு உங்களுக்கு அறிவிப்பு இருந்தாலும் இருக்கலாம். சனிக்கிழமை ஃபோன் பண்ண ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் ஒரு காஷனாக எனக்கு சொல்கிறாரு, இருந்தாலும் இருக்கும் போல இருக்கு, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இன்றைக்கே சென்னையில் தாங்க இருக்கேன், எனக்கு வேணால் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், தலைவர்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு வேளை அப்படி அறிவிப்பு கொடுக்குறதுனா மதியத்துக்கு மேலே கொடுக்க சொல்லுங்கள், நான் பரீட்சை முடிச்சுட்டு நான் இமீடியட்டாக வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எவ்வளோ பெரிய வாய்ப்பு வருது. பரீட்சை கூட அடுத்த வருஷம் கூட எழுதி எடுத்துக்கலாமே, நம்ம பாட்டு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தலைவர் தப்பாக எடுத்துக்குவாங்களா, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்குறோமே, போய் பரீட்சை எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொன்னதுக்கு மத்தியானத்துக்கு நம்ம டயர்டா கொடுக்குறோம். மத்தியானத்துக்கு மேல ரொம்ப யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தேன். பார்த்தா உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவர்கிட்ட இருந்து திரும்ப போனு, தலைவர் உங்களை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க, நாங்க அறிவிப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சி. சரின்னு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு தலைவர்கிட்ட துண்டு கொடுத்து வாழ்த்தெல்லாம் வாங்கினோன்னு சொன்னாங்க, நாளைக்கு ஏதோ பரீட்சை இருக்காமே உங்களுக்கு அப்படின்னா. ராமங்க தலைவர் என்ன, நான் பதட்டத்திலே இருப்பீங்க, அதனாலதான் நான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன். ஒருத்தருடைய எக்ஸாம் முன்னாடி நடந்த உண்மை, சத்தியமா நடந்த உண்மை. அதனால நான் சரி நீங்க பதட்டமா இருப்பீங்க, அதனால நான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன், நாளைக்கு நல்லா ரிலாக்ஸ்டா எழுதிட்டு வாங்க, நல்லபடியா பரீட்சையை முடிங்க அப்படின்னாரு. அது என்ன சொல்றது, எம்பி பதவியை விட நான் படிக்க போறது முக்கியம்னு எந்த கட்சி தொண்டனும் நினைக்க மாட்டான். எந்த கட்சி தலைவருமே நான் ஒண்ணு தரேன் நீ போய் அப்படியே ஓடி போயிரு நினைக்கக்கூடிய தலைவர்கள் கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதாவது திராவிட இயக்கத்தோட தொடர்ச்சி. அதுக்காக சொல்ல வரேன். அதாவது எல்லாரோட மனசுலையும் பாத்தீங்கன்னா எது முக்கியத்துவம், எது ப்ரையாரிட்டிங்கிறது தலைவர்ல இருந்து தொண்டல் வரைக்கும் இந்த கட்சியில மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த தெளிவை நீங்க இந்த கட்சியில தான் பார்க்க முடியும். அதனால அறிவிச்ச நாள்லாம் மறக்க முடியாத நாள் எனக்கு. எக்ஸாம் பதற்றம் ஆயிடக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அறிவிக்கிறாங்க. சென்னையில இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு உடனே வர வச்சு அறிவிச்சு விட்டாங்க.
உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் மேல உங்களுடைய கட்சியின் தலைவர் ஒரு அக்கறை கொண்டு முன்னாடி நாளே அறிவிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அதுதான் சொல்றேன். இன்னைக்கும் இப்ப நினைச்சாலும் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு புல்லரிக்கிற மொமெண்ட் தான் எனக்கு. அது ஒருத்தன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அது இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட 45 வயசு எனக்கு. அப்போ 46 துவக்கம், 45 கம்ப்ளீட் ஆகுது. இத்தனை வயசுல ஒருத்தன் படிக்கிறான்ல, ஆர்வமா படிக்கிறான்ல, அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த தலைவர், எத்தனை வயசானன்னு படிக்கிறதுக்கு எத்தனை வயசானன்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன். அதனால இதுதான் அந்த கட்சி. ஓகே, இப்போ ராஜ்யசபா வாய்ப்பு, ஏன்னா அது வழக்கமா உங்களை பத்தி குறிப்பிடும் போதும் இப்போ அதுக்கு கடைசியாக வரேன். முதியோர் இருக்கக்கூடிய இல்ல வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கிறது மாநிலங்களவை. அதுல ஒரு இளங்குருத்துன்னு இப்ப உங்களை குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய முதல் அபிஷியல் போஸ்டிங்கா, கட்சியை தாண்டி ஒரு போஸ்டிங்கா கிடைச்சது. ஒரு யங்ஸ்டரா உங்களை உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ஏன் உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு நீங்க யோசிச்சு? உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு இன்ப அதிர்ச்சியாகவும் தான் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி பொதுவா ராஜ்யசபானாலே 50 வயசுக்கு மேலதான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். வெகு சில பேர் தான் ரொம்ப இளம் வயதுல போனவங்க, 30களில் போனவங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச திமுகலேருந்து வைகோ அண்ணன் ஒருத்தர், வலம்புரிஜான் அண்ணன் ஒருத்தர், அக்கா கனிமொழி அக்கா ஒருத்தங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் அந்த 30களில் போனவங்க. 40களில் போனவங்களே இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 5-6 பேர் கூட தேர மாட்டாங்க. அதுலேயும் 40கள் கடைசியில் 49 தொட்டுவிட்டு போனவங்க தான் நிறைய இருப்பாங்க. மிட் 40ஸ்ல போனது உண்மையிலே எனக்கு ஒரு லோக்சபா அனுபவம், அசம்பிளி அனுபவம் இருக்கும். இல்லை அங்கே வாய்ப்புகள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க, அனுப்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். என்னை அனுப்புனது உண்மையிலே எனக்கு தலைவர் என் மேலே எப்படி அவ்வளோ ஒரு நம்பிக்கையில் அனுப்புனாங்கிறது தெரியல. எனக்கு உண்மையிலே என்ன சொல்றது, நினைச்சு பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு நன்றி பெருக்கு தான் இருக்கும் எனக்கு அவர் மேலே. இவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மளை அனுப்புனாங்க. ஒரு இடைத்தேர்தலில் தான் நான் போனேன். 3.5 ஆண்டுகள்ங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பறந்துபட்ட அனுபவம். ஒரு வகையில பாத்தீங்கன்னா அங்க போய் தேசிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டது ஒரு வேலை. நாடாளுமன்றத்துக்கு போய் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்வையாளர் மாடத்துல போய் நான் நாடாளுமன்றத்தை பார்த்திருக்கிறேன். நம்ம அமைச்சர்கள்லாம் அங்க இருக்கிறப்பெல்லாம் நான் புதுக்கோட்டையிலேருந்து போயிருக்கேன். அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவர் இருந்தப்ப அவரே கூட்டிட்டு போயிருக்காரு. 1-2 முறை அவர் எல்லாரையும் புதுக்கோட்டையில இப்ப இருக்க கட்சிக்காரங்களெல்லாம் அப்பப்போ கூட்டிட்டு போவாரு. சோ அதனால அந்த மாதிரி ஒரு 2 வாட்டி அவரும் கூட்டி போனார். அதெல்லாம் முன்கூட்டியே போய் பார்த்துருக்கேன். நம்ம கால வைக்கிறது வேற இல்ல, பார்வையாளரா உள்ள போறதுக்கும் எத்தனையோ லட்சம் பேர் நம்ம உள்ள போயிட மாட்டோமான்னு ஏங்குற ஒரு இடம். அங்க வந்து வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கொடுப்புன்னு இல்லையா? எம்பியா முறையா உள்ள போகும்போது என்ன உணர்வுகள் உங்களுக்கு? சொல்ல முடியாத உணர்வுகள். ஏன்னா இந்த இடத்துலதான் அம்பேத்கர் உட்கார்ந்து இருந்தாரு, இந்த இடத்துலதான் அண்ணா உட்கார்ந்து இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க இருந்த இடத்துக்குள்ள நம்ம போறோம். நம்ம சும்மா சாதாரண ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சாதாரண வெகு சாமானியன். நம்ம ஒரு கிராம பகுதியில இருந்து வந்தவங்க. இங்க இந்த இடத்துல தான் அம்பேத்கர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த 185 சீட்ல போய் அப்படியே தொட்டு பார்த்தேன். அது வந்து அண்ணாவோட சீட், அண்ணா உட்கார்ந்து சீட்டு 185. அது மாதிரி ஒரு நேரு 171 171 அதெல்லாம் போய் தொட்டு பார்த்தேன். அண்ணா உட்கார்ந்து இடத்தெல்லாம் தொட்டு பார்த்தேன். இப்ப சொன்னா கூட அது சில பேர் காமெடியா கூட நினைக்கலாம். அந்த உணர்வுல இருந்தாதான் அது வந்து உங்களுக்கு புரியும். அம்பேத்கர் உட்காந்து இந்த சீட்டை அண்ணா உட்காந்து போய் தொட்டு பார்த்தேன், கையில போய் தொட்டு பார்த்தேன், அந்த இடத்த வந்து தொட்டு பார்த்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு தலைவர் நம்மளை அனுப்பியிருக்காரு. அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப என்னுடைய உணர்வா இருந்தது. ஓகே, பதவி ஏற்றுறீங்க, அடுத்து வந்து உங்களுடைய முதல் உரை அது எதை பத்தி இருக்கணும்னு நீங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க? பார்ட்டில இருந்து முதல்ல ஒரு எம்பி போகும்போது அவங்க எப்படி கைட் பண்ணுவாங்க, அந்த விஷயங்களையும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு தெரியுமா? இல்ல, அதான் என்னுடைய முதல் உரை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்கிலி பட்ஜெட் உரை வந்து என்னுடைய முதல் உரையா அமைஞ்சிச்சு. பட்ஜெட் உரையில வந்து நீங்க என்ன வேணா பேசலாம். நிர்மலா சீதாராமன் கூட ஃபர்ஸ்டே சண்டை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது அக்கான்னு சொன்னீங்க. ஆமா, எப்பவுமே அக்கான்னு தான் கூப்பிடுவேன். வயதுல மூத்தவர் இல்லையா, அதுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கொள்கையை விட்டுருங்க, அவங்க ஏதோ ஒரு கொள்கைகள் இருக்கிறாங்க, நமக்கு சரின்னு படுற கொள்கையில நம்ம இருப்போம். அதை தாண்டி ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர், வயசுல பெரியவங்க, அவங்கள என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது நான் பட்ஜெட்ல பேசல நீங்க எந்த வேணா தொட்டு பேசலாங்கிற ஒரு 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 ஃப்ரீனஸ் கிடைக்கும். புரியுது. வேற மானிய கோரிக்கையில பேசுறீங்கன்னா நீங்க அதை மட்டும் தான் பேசணும், வேற துறை ரீதியான மானியங்கள் பேசல, அதை மட்டும் தான் வரும். எனக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது வந்து சிவா அண்ணன். அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா உணர்ச்சி வசப்பட்டுருவேன்னு எனக்கு பயமா கூட இருக்கு. ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு அவரை. நான் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஆனால் அவர் என்னை பார்த்துக்கிட்டது வந்து ஒரு மகனை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். என்ன பேசணும், சில நேரத்தில் தப்பாக பேச ஓடி வந்து காப்பாற்றுவார். சில நேரத்தில் நம்மளை அறியாமல் அனுபவம் இல்லாமல் ஏதாவது பேசிடுவோம், எய்த்தாப்பில் சவுண்டு கொடுக்குறாங்கன்னா அவர் எந்திரிச்சிருவார், டப்புன்னு எந்திரிச்சிருவார். நிறைய சொல்லணும், அவரை பற்றி நிறைய சொல்லணும். என் பிரச்சனை என்னன்னா, அவரை பற்றி பேசினா நான் உணர்ச்சி வச்சுப்பேன், எனக்கு குரலோட ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு அவர் எனக்கு இப்படி என்ன கனெக்ஷன், அவர் என்ன அவர் பார்த்துக்கிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. க்ரூம் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுல இதாக இருந்தார்.
சரி நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் எங்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்னன்னு நான் சுயநலமாக சொல்ல மாட்டேன். சகோதரி டாக்டர் கனிமொழி ஆகட்டும், நாமக்கல் ராஜேஷ் ஆகட்டும், புதுசாக போன எங்கள் எல்லாரையுமே புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். இன்னொன்றும் சொல்லி கொடுத்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சு, அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சு அந்த மாதிரி எனக்கு நிறைய நிறைய உதவிகரமாக இருந்தார். நம்ம கிடைச்ச பேரில் பாதி அவரால் வந்தது தான். இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து தயக்கம்லாம் எதுவும் இல்லை. நிறைய அந்த மாதிரி உதவிகரமாக இருந்திருக்கிறாரு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, புதிய உறுப்பினர் இருக்காங்களா, முதல்ல போகிறாங்களா, அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சீனியர்ஸ் தான், சீனியர்ஸ்க்கு தான், பார்ட்டியோட சீனியர்ஸ். நான் போய் என்னோட முதல் பேஜை தைரியமாக கொடுத்தாரு தூக்கி என்கிட்ட. அதுக்கு தான் சொல்ல வரேன். கேட்டிங்களா அப்படி என்ன பண்ணாருங்கிறது இதுவே ஒரு பெரிய உதாரணம். எந்த ஒரு ஜூனியருக்கும் அதுவும் மெய்டன் ஸ்பீச் பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்கவே மாட்டாங்க. அதை தூக்கி என்கிட்ட கொடுத்தாரு. என்ன அந்த மாதிரி முக்கியமான மசோதாக்கள் அந்த மாதிரி நிறைய வந்து அவர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை நீங்க ப்ரிப்பேர் பண்ணது, அதுக்கு எப்படி திருச்சி சிவா அவர்கள்ட்ட பேசுவீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா? முடிச்சதற்கு பிறகு இல்லை, எப்பவுமே நான் ரெடி பண்ணிட்டு தான் அவர்கிட்ட காட்டுவேன். அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் உட்காந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுவேன். சிலது தேவையில்லாதது எதுவும் இருந்ததுன்னா இது வேண்டாம் அப்படிம்பாரு. சிலது சேர்க்கணும்னா சிலது அவரே சஜஸ்ட் பண்ணுவார். ஆரம்ப கட்டத்தில் அந்த என் தம்பி அப்துல்லான்னு சொல்லி ஒரு டைம் இப்பவும் சொல்லுவார். இந்த கடைசி பேச்சு பேசையில கூட சொன்னார், அப்துல்லா மை பிரதர்னு சொல்லி தான். அது ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை முடிச்சுட்டு உங்க தலைவர், கட்சியின் தலைவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? அதாவது பேசினாங்களா, எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம்? நான் நேரில் பார்க்கல சொன்னாங்க, பேச்சு கேட்டேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு மறக்க முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசிட்டு உட்கார்ந்தப்போ முன்னாள் பிரதமர் தேவேகவுடா அவர் கையை காட்டி அவர் இடத்துக்கு கூப்பிட்டோன்னே நான் பயந்துக்கிட்டே போனேன். ஒரு பிரதமராக இருந்தவர், பெரிய மனுஷன் கூப்பிட்றாரு, நம்ம எதுவும் தவறாக பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பக்கத்தில் போனேன். தலையில் தான் தட்டினார். தலையில் அப்படி தட்டி கொடுத்துட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினச்சேன் அந்த நேரத்தில். தலைவர் கலைஞரோட நண்பர் அவர். தலைவர் கலைஞருக்கு சம காலகட்டத்தில் அவரோட அரசியல் பண்ணவர். எனக்கு ஏதோ சரி தலைவர் இல்லை, தலைவர் இவர் ரூபத்தில் சொல்கிறாரோன்ற மாதிரி கூட நினச்சேன் நான். அதை அவர் அந்த நேரத்தில் வாழ்த்துனது. உங்களுக்கு அங்கே பேசும்போது, ஏன்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அனுபவசாலிகள், நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள், அந்த விஷயங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் நிறைய டிபேட்ஸில் இல்லை திராவிட கருத்துக்களை மேடைகள் தோறும் பேசி அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் பேசுகிற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இடம் தான் வேற, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம கொள்கையை பேச போகிறோம், இடம் தான் வேற. நம்ம கொள்கை ஒன்றும் தப்பான கொள்கை இல்லை. தப்பான கொள்கை பேசுகிற அவங்களே அவ்வளோ தைரியமாக பேசிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு என்ன, நான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறேன். எக்ஸ்க்ளூசிவ் பிரிவினைவாதம் பேசக்கூடிய அவங்கள விட எல்லாரும் இருக்கணும்னு சொல்கிறத நம்ம பேசுறதுக்கு என்ன பயம்? அதனால இடம் தான் வேற. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சி ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டு இருந்தேன். கடைசி பேச்சு மட்டும்தான் தமிழில் பேசினேன். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். டிரான்ஸ்லேஷன் இருக்கும், நம்ம பேசினாலும் மற்ற மொழிகள் எல்லாம் புரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் கூட ஆங்கிலத்தெல்லாம் பேசுறதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். ஏன்னா கரெக்டாக நம்ம என்ன பேசுறோங்கிறத கரெக்டாக போல போய் சேர்ந்துடட்டும் அப்படிங்கிறதுனால கடைசி பேச்சு மட்டும்தான் தாய்மொழிக்கு வந்தேன். ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை. என் தேசப்பற்ற இங்க இருக்க யாரும் சந்தேகப்படக்கூடாது உங்களுடைய ஒரு பேச்சு நிறைய பேரால இங்க பகிரப்பட்டது, கவனிக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சா. நான் அதனாலதான் ஆங்கிலம் யூஸ் பண்ணேன். ஆல் இண்டியா ஃபுல்லா போச்சு அந்த பேச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தமிழ்ல பேசினேன்னா அவையில இருக்கவங்க டிரான்ஸ்லேஷன்ல கேட்டுக்குவாங்க. ஆனா எங்கேயோ காஷ்மீர்ல இருக்கவங்களோ இல்ல பெங்கால்ல இருக்கவங்களோ பார்க்கையில அவங்களுக்கு இதாகும். அதனாலதான் நான் ஆங்கிலத்துல பேசணுங்கிறத குறியா இருந்தேன். அதனால அந்த பேச்சு ஆங்கிலத்தில் இருந்ததுனால இந்தியா ஃபுல்லாவே பரவலா போச்சு அந்த பேச்சு. அங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பேசுறதுக்கு உங்களோட காரணம் என்ன? நான் என்னுடைய தேசப்பற்ற சந்தேகப்பட இங்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வழக்கமான அப்துல்லாவோட பேச்சை தாண்டி ஒரு ஆக்ரோஷமும் உள்ள இருந்து ஒரு உணர்வுகளோடையும் பேசணும். பாதிக்கப்பட்டவனுக்கு தானே வழி தெரியும். எனக்காக நீங்க பேசுறது, எனக்காக நானே பேசுறது ஒண்ணு இருக்குல்ல. எத்தனை இடங்கள்ல சந்தேகமா பார்க்கப்பட்டிருக்கேன். நானே விக்டிமா இருந்திருக்கேன்ல. நானும் இன்னைக்கு செத்து போயிட்டான், ஆனா இன்னொருத்த உயிரோட தான் இருக்கிறான். நானும் நாமுத்துக்குமார், பாடலாசிரியர் நாமுத்துக்குமார், அவன், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ராஜேஷ், 3 பேரும் என்ன பண்ணுறோம், அப்போ நாங்கள் வந்து இதில் தங்கியிருக்கோம், தீத்தாரப்பன் தெரு இதில் ஜாம்பஜாரில் மேன்ஷனில் தங்கியிருக்கோம். நைட்டு வந்து நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பின்னாடி வீதி வழியாக போயிடலாம். ஜாம்பஜார்லேருந்து அப்படியே போனீங்கன்னா தேவி தேட்டரு வந்துடும், பின்னாடி வந்துடும். அப்போ அண்ணா தேட்டர்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்றது அப்படியே தேவி பக்கத்துலேயே இருக்கும். அங்கே ஒரு படம் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் 3 பேரும் பின்னாடி வரோம். பின்னாடி வரையில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இருக்கையில் போலீஸ் நிப்பாட்டுறாங்க. வழக்கமாக போகிற வர வண்டி நடந்து வரவங்களெல்லாம் நிப்பாட்டையில் எங்களையும் நிப்பாட்டுறாங்க.
எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு பேரே என் பேரை தான் கேட்டாங்க. பேரை சொன்னேன். அடுத்து அவங்க 2 பேர் பேரையும் கேட்டாங்க. முத்துக்குமாரும் ராஜேஷும் அவங்க 2 பேர் பேரையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே படத்துக்கு தான் போயிட்டு வரீங்களாங்கிறாங்க. டிக்கெட் எடுத்து காட்டுறோம். எங்கே தங்கியிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. தீத்தாரப்பன் தெருல எம்எஸ் மேன்ஷனில் தங்கியிருக்கவங்கிற செய்தியும் சொல்கிறோம். சொல்லிவிட்டு சரி நீங்கள் 2 பேரும் நீ கொஞ்சம் நேரம் நில்லு அப்படின்றாங்க. முத்து கோவமாயி ஏன் அவனை மட்டும் நிற்க வைக்கிறீங்க, நாங்களும் நிற்கிறோங்கிறான். அவன் என்னன்னா அவன் நக்கீரன்ல இருக்கான். ஓகே, அவன் ப்ரெஸ்ஸில் இருக்கான். அப்போ அவன் பாடலாசிரியர் ஆகலை. அவன் இதில் படிச்சுக்கிட்டு இருக்கான். எம்ஏ பச்சை பாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவன் வந்து நக்கீரனில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நக்கீரனில் வேலை பார்த்துட்டு பச்சை பாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ப்ரெஸ் கார்டு இருக்கு. அந்த ப்ரெஸ்ஸுன்ற அந்த தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அப்போ அந்த தைரியம் வந்தோடனே அவன் வந்து கேட்குறான், எதுக்கு அவரை மட்டும் நிற்க வைக்கிறீங்க, எதுக்கு நிற்க வைக்க சொல்கிறீங்க, நாங்களும் நிற்கிறோம்னா நீ என்ன ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற. அப்போ தான் அவன் சொல்கிறான், நக்கீரனில் நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ப்ரெஸ் கார்டை எடுத்து நீட்டுறான். என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுக்கு அவர் நிற்க போங்க போங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படுறவனுக்கு தான் அவங்களுக்கு அந்த அந்த பெயின் ஒன்று இருக்கும்ல. அவங்க 3 பேருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், யாரோட நாட்டுப்பட்டிருக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவன் இல்லை. நான் நிற்க வைக்கப்பட்ட காரணம் என்ன? அதாவது அந்த போலீஸ்காரன் நான் சப்பா சொல்லுவாங்க, புது புத்தி அவர் மண்டையிலே ஏறி இருக்கு அன்னைக்கு. ஏன்னா இவங்க கிளப்பி விடுற புது புத்தி இருக்கு இல்லையா, அந்த இந்துத்துவ சக்திகள் கிளப்பக்கூடிய பொது புத்தி, அது எல்லா மட்டத்திலையும் இருக்கு. ஏன்னா நீங்க எம்பி ஆகி நாடாளுமன்றத்துல போகும்போது சிஎஸ்ஐஎஃப் வீரர்களே உங்களை வந்து அனுமதிக்கலைன்ட்டு நீங்க ஒரு லெட்டர் எழுதிருந்தீங்க. அது வந்து என் பெயராலன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பதான் மாத்திருந்தாங்க அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் மாத்தினாங்க. என்னத்துக்காக போறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என் பேரை பார்த்துட்டு நீங்கள் எம்பி ஆனலாம் அதெல்லாம் கேட்கல. நம்ம காட்டிட்டோம், ஐடி கார்டை காட்டிட்டோம், இன்னாருன்னு தெரிஞ்சிருச்சு. போனதுக்கப்புறம் எதுக்காக போறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அதுதான் இரிட்டேட் ஆச்சு. எதுக்காக போகிறோன்றதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கவர்மெண்ட்டை திட்டுறது கூட போவேன். அதே எதுக்கு நான் உங்ககிட்ட டிக்ளேர் பண்ணணும்? எம்பி அலுவல் பணிகள் இல்லாத போது கூட போகிறதுக்கான அனுமதி இருக்குன்னு நினைக்கிறேன். 365 நாள் நீங்கள் உள்ள போகலாம். இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, அது நாடாளுமன்றம் நடக்காத காலகட்டம், இவர் ஏன் போனார், அப்போ ஏன் போகிறேன்னு தானே கேட்பாங்க. நாடாளுமன்றம் இல்லாத நாளில் தான் உங்களுக்கு நிலைக்குழு கூட்டம் இருக்கும், இது கன்சல்டேட்டிவ் கமிட்டி கூட்டங்கள் இருக்கும். இல்லாத நாள்லயும் அங்கே பணிகள் உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்றம் நடக்கையில தான் பணின்னு இல்லை, இல்லாத நாட்கள்லையும் நிறைய பணிகள் இருக்கும், நிறைய கூட்டங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது தெரியாமல் சில பேர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன் போகிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது உங்கள் வீடு. உங்களோட வாட்ச்மேன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஏன் போகிறீங்கன்னா கேட்பாங்க. அது கேட்கக்கூடாது. நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு உள்ளே போவேன். நான் நாடாளுமன்றத்தில் ஆதாரம் காட்டுவேன். என்னை செக் பண்ணக்கூடாது. நாடாளுமன்றத்தில் செக் பண்ண மாட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்னு தெரிஞ்சுட்டா எந்த செக்கிங்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன் வர்றீங்க, ஏன் போகிறீங்கன்னு கேட்கவும் கூடாது. இது வந்து ரைட்ஸ், எங்களோட ரைட்ஸு. ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டது தப்பு. நான் ஏன் போகிறேன்னு நான் சொல்லிட்டு போயிருந்தேன்னா அதுக்கப்புறம் போகிற வர எல்லாரையும் கேட்க ஆரம்பிப்பான், கையில் என்ன வச்சுருக்கேன்ப்பா, இதெல்லாம் இந்த சங்கிங்க பண்ணுவாங்க, சங்கி அரசு பண்ணோம். அதுக்கான ஆரம்பமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால நம்ம எதிர்த்தோம். இன்னும் உங்களுடைய குறிப்பிட்ட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானது, ஹிந்தியில ஒரு அமைச்சர் உங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. நீங்க தமிழ்ல எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு எழுதியா? ஹிந்தி தெரியாதுன்னு அனுப்பல. ஹிந்தியில வந்து நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பின ஒரு கேள்விக்கு பதில் வந்து ஹிந்தியில அனுப்பியிருந்தாரு. அப்புறம் ஹிந்தி தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் என்ன சொல்லியிருக்காருன்னு. அவர் சொன்னார்ல, அதுக்கு பதில் தமிழ்ல அனுப்புனேன். நான் ஹிந்தி தெரியாதுன்னே அனுப்பல. அதுக்கான பதில வந்து தமிழ்ல அனுப்புங்கன்னு நீங்க அனுப்புனீங்களோ? ஆமா, தமிழ்ல அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களை கட்சி தலைவர் இங்கிலீஷ்ல அனுப்புங்க, தமிழ்ல எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி இப்போ திருச்சி சிவா அவர்களோ இல்லை உங்க கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவங்க குறிப்பிட்டு பேசின ஏதாவது விஷயங்கள் உங்களால் நினைவு, எம்பியின் செயல்பாடுகளா, இப்போ தமிழ்ல அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்ல உங்களுக்கான கேள்விகள் கேட்கும்போது அது பேசுறதா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல உங்களுடைய பேச்சுகளா இருக்கட்டும், அதுல அவங்க குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண விஷயம் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சட்டமன்றத்துல பேசணும்னா அங்கே இருப்பாங்க, டக்குனு உடனே பாராட்டு எல்லாமே கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினராக தான் இங்கேயே சுத்திட்டு இருப்போம், நம்ம பார்க்க முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 220 230 நாட்கள் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையே அமையும். அதுலயும் சனி ஞாயிறுலாம் நம்ம தொகுதி பக்கம் போயிடுவோம். நீங்க எம்பி ஆயிட்டீங்கன்னா நீங்க தலைவரை பாக்குறதே குறைஞ்சு போயிருங்க. ஏதாவது நம்ம சீரியஸா சொல்றேன், எனக்கு சில நேரம் சந்தோஷம், தலைவரை டெய்லி பார்ப்போம், தலைவரை போறப்ப எல்லாம் இனிமே பார்க்கலாம். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தீங்கன்னா தலைவரை பாக்குறது சுத்தமா குறைஞ்சு போயிடும். ஏன்னா சனி ஞாயிறு ஊருக்கு போயிருவீங்க, மற்ற நேரம் டெல்லியில இருப்பீங்க, எப்பயோ ஒரு நாள் தான் சென்னைக்கு வருவீங்க, அன்னைக்கு தலைவரை பார்க்க முடியுமான்னு தெரியாது, ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஆனால் இவர் நம்முடைய துணை முதலமைச்சர் வந்து எப்ப நல்லா பேசி பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா மெசேஜ் போடுவார்.
குட்டுன்னு சொல்லி போட்டு அவர் அனுப்புவார். ஓகே ஓகே. ஒரு 3 வருஷம் உங்களுக்கு முதல்ல நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பண்ண முக்கியமான விஷயங்கள், நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இவ்வளவு பண்ணிருக்கிறது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்குன்னு நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன? நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில். அதில் அவங்க நினச்ச அளவுக்கு அவங்கள செய்ய விடாமல் தடுத்து அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. திரும்ப நம்ம கோர்ட்டில் போயிட்டு இப்போ தடை வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்தப்போ அவங்களுக்கு நிறைய செக் வச்சோம். அங்கே அவங்கள சேர்க்க விடாமல் பண்ணுறது, அவங்க நினச்ச எல்லாத்தையுமே உள்ளே சேர்க்க விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை நிறைய பார்த்தோம். சட்ட ரீதியாக பார்த்தோம், நியாயமாக பார்த்தோம். அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அதே போல் எப்பெல்லாம் தமிழகத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் குரல் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சதுல அது ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் தாண்டி எங்கள் ஊரில் நான் லோக்சபா எம்பி மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப பேர் என்ன புதுக்கோட்டை எம்பின்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்கள்ட்ட அறிமுகம் பண்ணல, அப்துல்லா புதுக்கோட்டை எம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராஜ்யசபாக்கு எம்பியா போன நபர் நீங்க தான். ஆமா, தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போனவங்க தான். அதுபடி திருநாவுக்கரசர் மத்திய பிரதேஷ்ல இருந்து போனார். அவர் மத்திய பிரதேஷ்ல இருந்து திருநாவுக்கரசர் போனாரு. தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போன முதல் நான் தான் என் மாவட்டத்துல. எங்க மாவட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதி 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு போயிருச்சு. ராமநாதபுரத்துல 1, கரூர்ல 1, சிவகங்கையில 1, திருச்சியில 1 அப்படி பிரிஞ்சு போச்சு. அதனால பாத்தீங்கன்னா நான் தான் லோக்சபா எம்பி மாதிரி இருந்தேன். ஓகே. அதனால போற ஒரு ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி விட்டேன். எங்க ஊர்ல ஒரு மேம்பாலம் கொண்டு வந்தேன். பணிகள் இப்போ துவங்க போகுது. அந்த மாதிரி ஒரு மத்திய அந்த ஒன்றிய அரசு சார்ந்து எங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சோம். RMS மாற்ற போனாங்க, அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தோம், முடியல. பட் போராடுறதுக்கு ஒருத்தர் நம்ம ஊரில் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே இருக்கவங்களுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி வேலை ஓவராலாக திருப்தி தான். ஒன்றும் திருப்தி தான். நிறைவு பேச்சு உங்களுடைய பேச்சிலையும் பழனிக்காக அங்கே ஒரு ரயில் நிலையம் வேணும், கணக்கம்பட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அந்த ஒரு சித்தர் இருந்தவரோட காலத்துக்கு அப்புறமும் அவருடைய பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அப்படிங்கும்போது மேல்மருவத்தூரில் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததில்லை. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேல்மருவத்தூரில் தனியாக ஒரு ரயில் நிலையம் என் கண்ணு பார்க்க உருவானது தான். ஏன்னா புதுக்கோட்டையில் தான் நாங்கள் ட்ரெயினில் தானே போயிட்டுருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையார் ரயிலெல்லாம் மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் கிடையாது. அப்புறம் ஒரு காலத்தில் அங்கே நல்ல பேசஞ்சரை நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே அங்கே நின்று போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. தென்னக ரயில்வேக்கு பர்டிகுலராக சொல்கிறதுனா சென்னை பிரிவுக்கு மிக அதிக அளவிலான வருவாய் தரக்கூடிய ரயில் நிலையங்கள் இன்னைக்கு அது ஒரு ரயில் நிலையம் ஆயிடுச்சு. நான் அதை தான் சொன்னேன், வருவாய் வரக்கூடிய ரயில் நிலையமாக அதுவும் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நீங்கள் அவசியம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க, முஸ்லீமா இருந்துட்டு பழனிக்காக பேசிய அவங்க அந்த பழனி சித்தர்களுக்காக பேசிய அப்துல்லா அப்படின்னு. இதுல என்ன, இது தமிழ்நாடு, எல்லாரும் எல்லா மதத்துலயும் இருப்போம். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊர்ல இருந்து போய் நாடாளுமன்றத்துல பல்வேறு விஷயங்களை செய்யறீங்க, பேசுறீங்க. மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்துல்லாவை பார்க்குற விதம், திமுக அவங்க பார்க்குற விதம், ஸ்டாலின் அவர்களை பார்க்குற விதம் எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனா தலைவரை ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களை ஏற்று யாருமே சண்டை பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்கள ஏற்று பெரும்பாலும் குரல் கொடுக்குறதில்ல. இன்னும் சொல்ல போனால் ராம்விலாஸ் பாஸ்வான் பையன்லேருந்து யாரெல்லாம் பெருசாக ஏற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு கீழே போயிட்டாங்களே. சந்திரபாபு நாயுடும் போயிட்டாரு. இன்னைக்கு யார் அவங்களை எதுக்குறாங்க? இன்னைக்கு யாருமே இல்லையே. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுறாங்க, அவங்க கூட ஒத்து போயிடுறாங்க, இல்லைன்னா குரலை ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நின்று சண்டை மாரதம் பண்ணிட்டு இருக்குது இவர் ஒருத்தர் தான். எப்படி இவரால் முடியுது? எப்படி பயப்படாம இவர் இதை செய்கிறாரு அப்படின்னு அவரை பார்க்குறப்ப ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. பர்சனலாக நம்மகிட்ட பேசையில் சில பிஜேபி எம்பிக்களை எங்களாலே சொல்ல முடியலங்க, ஓவர் டாமினேஷனுங்க, உங்கள் தலைவர் போட்டு குற்றப்பெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு ப்ராமிஸா சில பிஜேபி எம்பிக்களை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்றீங்கன்னு சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டு தனிப்பட்ட வந்தாங்கன்னா நான் சொல்லி தனிப்பட்ட அவங்க கிட்ட சொல்றதால பேரை சொல்ல முடியலையே ஒழிய அதுதான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சில பிஜேபி எம்பிக்களே சொல்றதுதான் இது. அவங்களோட டாமினேஷனை உடைக்கிறாங்கன்னா உங்க ஆள் உண்மையிலே பெரிய ஆள் தான் அப்படின்னு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நாள்ல நாடாளுமன்றம் நடந்துட்டு, ஆமா ஆமா, ரொம்ப அனல் தெரிக்க நாடாளுமன்றம் நடக்குதுன்னு சொல்லணும். பாஜக எம்பிக்களுக்கு இந்தியா கூட்டணி சார்பா பதில் ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் பார்லிமெண்ட்ல எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நீங்க பேசுற விதங்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில இருக்க மற்றவர்கள் எல்லாம் திமுக எப்படி பாக்குறாங்க? நாங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எங்களை நிப்பாட்டணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பதில் இருக்காது, அவங்க கிட்ட எதுக்குமே பதில் இருக்காது. ஒரு இதை சொல்றேன்னா இதை இவங்க நிர்மலாக்காவும் மறுக்க முடியாது. இப்போ பொய் சொல்றேன்னு சொல்லிடுவாங்கன்ற சும்மா சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், இது ரெக்கார்டடாகவும் இருக்கு. அக்காவும் மறுக்க முடியாது, நிர்மலாக்காவும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிக்கு வரி போடுறேன்னாங்க அவங்க. அப்புறம் நான் எந்திரிச்சு பேசினேன், கிரிப்டோ கரன்சி லீகல் இல்லைன்ட்டீங்க. கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு லீகலைஸ்டு கிடையாது.
ஆனால் கிரிப்டோக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா வரின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்து சொல்லிவிட்டாங்க. நான் எந்திரிச்சு கேட்டேன், இங்கே பாருங்கள், இந்த நாட்டில் கிரிப்டோ வந்து லீகல் பண்ணல, இது இல்லீகல். நீங்கள் கிரிப்டோ வந்து இல்லீகல், ஆனால் அதில் நீங்கள் சம்பாரிச்சா இது போடுறேன்னு சொல்லிட்டீங்க, என்ன வரி போடுறேன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு டாக்ஸுமே இட் கம்ஸ் வித் ஆக்ட். எப்போவுமே வரிங்கிறது வந்து ஒரு சட்டத்தோட சேர்ந்து தான் வரும். நீங்கள் இது ஏற்கனவே சட்டப்பூர்வம் இல்லை, ஆனால் வரி போடுறீங்களா, அது எப்படி நீங்கள் வந்து சட்டமாக்குறீங்க? அதுக்கு கிரிப்டோவுக்கு போகிறதுக்கு எப்படி சட்டமாக்குறீங்க? நான் தயவு செஞ்சு ஒன்றே கேட்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் வந்து நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து போதை மருந்து வந்து விற்கிறாரு. போதை மருந்து விற்கிறதுங்கிறது வந்து சட்டப்படி தடை செய்யப்பட்ட விஷயம். போதை மருந்து சம்பாரிச்சு நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கட்டலாமா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். நான் பேசிகிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அவையிலேருந்து மிஸ்டர் அப்துல்லா எனக்கு இதாகணும், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் உட்கார முடியுமா, நீங்கள் வேணா நாளைக்கு வேணா பேசுறீங்கன்னா என்ன லிட்டரலாக உட்கார வைப்பாங்க. அங்கேருந்து என்னை உட்கார சொல்லி சிக்னல், இதுக்கு பதில் கிடையாது. என்ன அதுக்கப்புறமும் ரெஸ்பாண்டே இல்ல, ரெஸ்பாண்ட் இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க பதில் சொல்லல, என்னை வந்து கம்பல் பண்ணி உட்கார வச்சாங்க. ஓகே, என்ன இது 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 எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பேசினாலே பேச விடாம தான் பார்ப்பாங்க. ஏன்னா திமுக காரன் பேசினாலே விவரமா பேசுவான், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவான்னு தெரியும். அவரோட முதல் நோக்கம் முடிஞ்ச அளவு பேச விடாம பாக்குறது, கூச்சல் குழப்பத்தை உண்டாக்குறது, கத்தி பாக்குறது. பதில் இல்லாத ஆள் தாங்க கத்துவான், சரக்கு உள்ளவன் பேசுவான். இப்போ இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட பேசுறாரு, தினேஷ் வந்து என்கிட்ட பேசுறாருன்னா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால பேசுறீங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க குயாமியன்னா கத்துவீங்க, சரியா? அதுதான் அவங்க கத்துறதோட கூச்சல் குழப்பத்துக்கு காரணமே. கூச்சல் குழப்பம் யாரு போடுறா? எதிர்கட்சி இல்ல, அதான் அதுல பெரிய பியூட்டி. எதிர்கட்சிக்காரன் கார்கே பேச எந்திரிச்சாருன்னா அங்கிட்ட தான் கத்துவான். ஓகே, அந்த பக்கம் அவங்க எந்திரிக்கல, நட்டா எந்திரிக்கல, இங்க யாரும் கத்துறது இல்லையா? நாங்க யாரும். கூச்சல் குழப்பம் எங்க இருந்து வருது? இப்ப இந்தியா பாஜகவினர் சொல்லும் போது சொன்னீங்க, இந்தியா கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியினர் திமுக எம்பிக்கள் பேசுற விதத்தை அவங்க என்ன சொல்றது? ஒண்ணு, இன்னும் நம்பிக்கைக்குரிய பார்ட்னரா பாக்குறாங்க எங்களை. ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் உறுதியா இருக்கக்கூடிய கட்சி திமுக. எவ்வளவு எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தவங்க கூட இருந்தா கடைசி வரைக்கும் இருந்துருவாங்கங்கிற அந்த ஒரு மரியாதையான பார்வை எங்க மேல எப்பவுமே இருக்கும். பர்சனலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சு, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தடவை கிட்ட வாய்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ல நீங்க பேசுறது. ஓகே, கூட அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இல்ல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண ஒரு பேச்சு, இதை நான் பண்ணிட்டேன் பேசிட்டேங்கிற ஒரு விஷயம், அது சொல்லலாமா? எப்படி? நிறைய சொல்லலாங்க. எனக்கு குறிப்பிட்ட எனக்கு ஒன்றுன்னு சொல்ல, நான் பேசின எல்லாமே மொழி உரிமை சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்து, உரிமைகள் சார்ந்து தான் பேசியிருக்கோம். அதனால என்னால் குறிப்பிட்டெல்லாம் இல்லை, எல்லாமே எனக்கு என்ன அளவில் எனக்கு திருப்தியான பேச்சு தான் எல்லா பேச்சுமே. ஓகே, நீங்களே குறிப்பிட்டீங்க புதுக்கோட்டைக்கு இப்போ அங்க இருக்க 6 தொகுதிகள் வேற வேற நாடாளுமன்ற தொகுதிகளோட கனெக்ட் ஆயிருக்கு, உங்களை புதுக்கோட்டை எம்பியா தான் பார்த்தாங்கன்ட்டு. அப்படி இருந்த ஒரு புதுக்கோட்டை எம்பியும் அடுத்த தடவை, ஏன்னா 3 வருஷம் தான் நீங்க சர்வும் பண்ணீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பார்வை இருந்த சமயத்துல அடுத்த தடவை எக்ஸ்டென்ஷனுக்கு அப்துல்லா பேர் இன்னொரு டைம் ரெனிவலுக்கு கொடுக்கல, வேற ஒரு 3 பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முதல் ட்வீட் அவங்க 3 பேருக்கும் வாழ்த்து சொல்லி போட்டது அப்துல்லா. எதிர்பார்க்கலையா நீங்க மறுபடியும் உங்களுக்கு ரெனிவல் பண்ணுவாங்க, இன்னொரு பீரியட் நம்ம சர்வ் பண்ணுவோம், அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு, பேச வேண்டிய விஷயங்கள்? 1 கோடி பேர் இருக்க கட்சி, எங்க கட்சியில எல்லாரும் ஈக்குவல் தான், டேலண்ட்லயும் சரி, எல்லாத்துலயும் இங்க யாருக்கும் சளைச்சவங்க இல்லை. அப்போ ஒரே ஆளே உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு இருக்குதுங்கிறது தப்பு. வாய்ப்புகள் எல்லாருக்கும் தான் வரணும். அதனால எனக்கு வருத்தம் இல்லை. அதனால தான் முதல் ட்வீட் என்கிட்ட வந்தது. நம்ம 3 பேர் அறிவிச்சோன்னே எடுத்தோடனே ட்வீட் போட்டீங்க. அறிவிச்சோம், அந்த செகண்ட் அடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டேன். அறிவிப்பை பார்த்த உடனே முதல்ல வாழ்த்து தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் வாழ்த்து போட்டேன். இல்ல, உங்களுக்கு ஒரு என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் 1 கோடி பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வேணும், எல்லாத்துக்கும் பொறுப்பு வேணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் பார்லிமெண்ட்ல அந்த ராஜ்யசபா மாதிரி ஒரு இடத்துல சர்வ் பண்ணணும், இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆசைக்கு அளவு கிடையாது. நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். இது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அப்புறம் இதாகணும்னு யோசனை வரும், அப்புறம் அதாகணும்னு யோசனை. ஆசைக்கெல்லாம் அளவே இல்லை. எதார்த்தம் எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும், எல்லாருக்கும் போகணும். ஏன் போனப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சிவலிங்க அண்ணனுக்குலாம் 75 வயசு, 45 வயசுல போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுல் டைம் கூட சர்வ் பண்ண முடியலையே, 3 வருஷம் தானே இருந்து ஒரு அடையாளம் வந்துருச்சு இல்லைங்க. நீங்கள் இந்த கட்சியில் மிஸ்ஸால இருந்துட்டு கவுன்சிலராக கூட இல்லாமல் போன ரொம்ப பேருங்க. நீங்கள் 3 வருஷம் பேசாதீங்க. இந்த மிஸ்ஸால அதை விட பெரிய தியாகம்லாம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் கவுன்சிலராக இல்லாமல் போனவங்க 1000 பேர் இந்த கட்சியில். 3 வருஷம்னால நான் எம்பி ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா யாரும் இந்த வாங்க எக்ஸ்எம்பி அப்துல்லான்னு கூப்பிட மாட்டான். எங்க எம்பி வந்துட்டாரா, எம்பி அப்துல்லா என்ன கேட்பான். 6 வரைக்கும் நான் எம்பி தான். என்ன 3 வருஷம் இருந்தாலும் கூட பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இப்ப போன் பண்றவங்களா கேட்கறப்ப எம்பி இருக்காருன்னு கேட்க போறாங்க இல்லையா? நமக்கு ஒரு பெரிய அடையாளம் வந்திருக்குல்ல, இதை விட வேற என்ன உங்களுக்கு? ஏன்னா நீங்க உங்களுடைய கடைசி பேச்சிலையும் சொன்னீங்க, பதவி நிறைவு பெறுது, உங்களை பத்தி மற்ற எம்பிக்கள் பேசினது எல்லாமே நடந்தது.
சமூக நீதி பாதையில தொடர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிறீங்க. உங்கள் குறித்து, உங்கள் பணி குறித்து ட்வீட் போட்ட உங்க கட்சியின் தலைவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. நீங்கள் பேசியது போலவே சமூக நீதி பாதையில செயல்படுவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரியே மக்கள் மன்றத்தில் அப்துல்லாவுக்கான பணிகள் இன்னும் நிறைய காத்திருக்கு அப்படின்னு சொன்னது நிறைய பேரால அசெம்பிளிக்கு முன்னாடியே டிக்கெட் கொடுத்துட்டாரு முதல்வர் அப்படின்னு. இல்லைங்க, நான் அப்படி நினைக்கலைங்க. நம்ம மக்கள் மன்றத்தில் பேசுறதுன்னா மக்கள்கிட்ட பேசுறது தான். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை பார்க்குறேன். அந்த பையன் ஐடி படிச்சிருக்கான். சரி, அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம், லட்சத்தில், 1000 கூட இல்லை, லட்சத்தில் சம்பளம். சரி, அந்த பொண்ணோட ஃபேமிலி யார் என்னன்னு நம்ம பார்க்குறோம். வெல் எஜுகேட்டடு, ஒரு போலீஸ் படிச்சிருக்காங்க. படித்ததுனால தானே போலீஸ். அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி படிச்சிருக்காங்க, எல்லாம் வெல் எஜுகேட்டடு. அப்போது படிப்பு அறிவை கொடுக்கலையா, பண்பாட்டை கொடுக்கலையா, நாகரிகத்தை கொடுக்கலையா, இவ்வளோ கேள்விகள் நமக்கு வருது. அப்போ படித்தா ஒரு விஞ்ஞானம் வளர்ந்தா, அறிவு வளர்ந்தா முன்னேற்றம் தானே வரணும். எங்கே வருது இந்த பிற்போக்குத்தனம்? இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் வருது. அப்போது ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு விஞ்ஞானம் வர்றது, ஒரு வளர்ச்சி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல பிற்போக்குத்தனம் குறையும். உங்கள் கிராமத்துக்கு பஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே மாட்டு வண்டி முடிஞ்சிடுச்சு. மாட்டு வண்டி போயிடுச்சு. குட்டி யானையும் வந்துச்சு, சுத்தமாக போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருந்ததும் எல்லாமே போயிடுச்சு. மாட்டு வண்டியில் போயிடுச்சு, பெரிய மாட்டு வண்டி எல்லாம் போயிடுச்சு. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு வேறொரு வளர்ச்சி விஞ்ஞானம் வந்துருச்சு. ஒரு கிராமத்தில் போய் நம்ம ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டே வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அங்கே சுற்றி இருந்த நாட்டு வைத்தியர்லாம் காணா போயிட்டாங்க. நம்ம போனதுக்கப்புறம் அவங்களாம் இன்றைக்கி இல்லை. நாட்டு வைத்தியர்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ளே யாரும் இல்லை. இதே மாதிரி சொல்லலைன்னா இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்தோம் கிராமங்களில் எல்லாத்துலேயும். ஒவ்வொரு வீடாக எலக்ட்ரிசிட்டி வர பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிக்கன் விளக்குக்கோ பெட்ரோமாஸ் லைட்டுக்கோ வேலையே இல்லை. அது ஒரு பழமைவாதம். ஹரிக்கன் விளக்குங்கிறது பழமை, அது காணா போயிடுச்சு. அப்போ இந்த வளர்ச்சி வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்? புதுமைகளை கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு செய்யணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? படிக்காத காலத்தில் இருந்த இதை தாண்டி அப்போ எப்போ நடந்ததோ அதே மாதிரி தானே இவ்வளோ படித்ததுக்கப்புறமும் நமக்கு நடக்குதுங்கிற சிந்தனை வருது. இதை இப்போ நம்ம வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 90களில் வந்து நம்ம உலக வணிக ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போடுறோம் WTOவில். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தை பொருளாதாரமாக நமக்கு மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நமக்கு சந்தை பொருளாதாரமாக மாறுது. சரி, இதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நூற்பாலையோ இல்லை மற்ற ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா சங்கங்கள் இருக்கும். எல்லா தொழிற்சாலருக்கும் ஒரு லோடுமேனுக்கு கூட சங்கம் இருக்கும். சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கும். ரிக்ஷாக்காரர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கும். அதை வந்து ஏஐடியூசியோ இல்லை தோமுசாவோ அல்லது நம்ம கம்யூனிஸ்டுகளோட சிஐடியூவோ அவங்க ஏதோ ஒன்று ரன் பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வந்து சங்கத்தின் கீழே இருந்தாங்க. தனக்கு ஏதாவது ஒன்றுனா சங்கம் பார்த்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்தது. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் தானே. அவனுக்கு வந்து ஒரு கூட்டாக இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும், அதான் பாதுகாப்பாக அவன் உணர்வான். அப்போ தொழிலாளர் சங்கமாக இருக்கையில் அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லா சகல ஜாதிகளை சேர்ந்தவங்களும் ஒரு தொழிலாளர்களாக ஒற்றுமையில் எல்லாமே இருந்தாங்க. உலக வணிக ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நம்ம ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்லாம் போனதுக்கப்புறம் சங்கத்துக்கான தேவைகள் இன்றைக்கி ரொம்ப போயிடுச்சு. சங்கமாக ஒன்றிணையக்கூடிய சூழ்நிலையும் ஒன்றும் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா, இப்போ படித்தாச்சு, வேலை வாய்ப்புகளை நம்ம நிறைய உருவாக்கியாச்சு. அதுக்கு ஒரு வகையில் சந்தை பொருளாதாரமும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, இப்போ நல்ல கார் வச்சுருக்கிறான், நல்ல வீடு வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்காங்க, சொத்து வச்சிருக்கிறான். இப்போ இவனுக்கு வந்து ஒரு பெருமை தேவைப்படுது. ஒன்று சங்கமாக கூட்டமாக பாதுகாப்பாக ஒன்று தேவைப்படுது. இன்னொன்று இதெல்லாம் இருந்தால் இதை தாண்டி இன்னொரு பெருமை தேவைப்படுது. அப்போ அவனு அறியாமல் பார்த்தீங்கன்னா ஜாதி பெருமை திரும்ப தேடுது. நாங்கள்லாம் யார் தெரியல, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அதாக்கும் எங்கள் தாத்தா யாருன்னு தெரியல. அப்படி இல்லை, எல்லா ஜாதியுமே ஆண்ட பரம்பரைங்கிறான். இன்னைக்கு அது சொல்லாத ஜாதியே கிடையாது. நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஈவன் ஒடுக்கப்பட்டவங்க கூட நாங்கள் ஆண்ட பரம்பரை, அதனால தான் எங்களை ஒடுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, படித்து பெருசாக இருக்கிறவனுக்கும் மேல் பெருமை தேவைப்படுது, ஒண்ணுமே இல்லாம இருக்கவனுக்கும் ஒரு பெருமை தேவை. உனக்கு மேல நான் இருக்கேன்னு தேவைப்படுது. இல்ல ஒண்ணு படிப்பால நான் வந்து பெரிய ஆள் இல்ல, சொத்தால நான் பெரிய ஆள் இல்லைங்கிறவனுக்கும் கூட நான் ஒண்ணுமே பண்ணாம பெரிய ஆள்னு காட்டுறதுக்கும் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் உடைச்சு பேச வேண்டிய கட்டாயம் வருது. இதெல்லாம் உடைச்சு பேசி இது இல்லடா மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்றக்கூடிய பேசக்கூடிய தேவை வருது. இப்படி தைரியமா இப்போ உடைச்சு பேசல பார்த்தீங்கன்னா திரும்ப வெட்டு வாங்குறதுக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு துணிச்சலா பேசுறதுக்கு என்ன மாதிரி யாரோ ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். என்னையா, இது மக்கள் மன்றத்தில் போய் பேசுகிற வேலை தானே, இது மக்கள் மன்றப்படி தானே. இனி நான் பேசலாம்ல. 220 நாள் இனிமேல் நான் டெல்லிக்கு தெரிய வேண்டியது இல்லைல்ல. இனி நான் உங்கள் இன்னைக்கு டிபேட்டில் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்போம்.
தெருவில் பேசுவோம், அங்கே பேசுவோம். இந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, இந்த அதுதான் சமூக நீதி பாதையில் தலைவர் சொன்னது. அதுதான் சமூக நீதி மன்றம்னா சட்டமன்றம். நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம். நீங்க இதுதான் வேலை. இப்போ அங்கே பேசிட்டு இருந்தா வந்துட்டு இன்னும் போய் தெருவில் போய் பேசு, ஒன்னால ஒரு 2 ஜாதிக்குள்ள நின்றுச்சுன்னா சந்தோஷம், ஒன்னால யாராவது ஒருத்தன் இருந்துன்னா சந்தோஷம், போய் அந்த வேலையை பாருங்கிறாரு. அப்படிதான் நான் எடுத்தேன். உங்க கட்சி ஆட்சியில இருக்கும்போது இப்படி தொடர்ந்து நடக்கும்போது இன்னும் என்னெல்லாம் பண்ண போற கேள்விகள் சார். இது யார் ஆட்சியில் இருக்காங்கிறது பேச்சு இல்லை. என்ன இந்த அதற்கு எதிரான வலிமையான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த தாட் இருக்குல்ல, இந்த தாட்டு தப்புங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க பெரியார்கிட்ட தான் சொன்னாங்க, ஐயா நம்ம இதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கணும்னு அழகா சொன்னாரு. ஒரே ராமாயணம், ஒரே மகாபாரதம். அவன் கதா காலேஜ் அப்படி எத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கான். ஒரே குரான்ல இருந்து தான் வந்து பள்ளிவாசல்ல வருவாங்க. ஒரே பைபிள தான் காலங்காலமா படிக்கிறாங்க. என்னைக்காவது போர் அடிச்சிருக்குன்னு யார் சொல்லியிருக்கிறானா? நீங்க போய் நம்ம போய் கதா காலேஜத்தில் உட்காந்தா அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது தெரியும். வருஷம் உட்காந்து கேட்குறோம். போர் அடிக்கிறதுன்னு யாரும் சொல்றது இல்லை. அவன் சொல்றது இல்லை, நீ ஏன் சொல்ற, பேசிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் இப்போதான் நான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன். நடுவில் நம்மலாம் பேசாமல் விட்டது ஒரு தப்போ அப்படின்னு. சீரியஸாக அந்த வேலையை பார்க்குறதுக்கு சில பேர் தேவைப்பட தான் செய்கிறாங்க. பார்ப்போம், போய் அந்த வேலையை பார்ப்போம். அது என்ன உங்களை பற்றி அவர் போட்ட ட்வீட்டில் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் பேசுகிற விதத்தை பற்றி மற்ற எம்பிக்கள் சொல்கிறது ஒரு தலைவராக எனக்கு சந்தோஷத்தை பெருமையை கொடுக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? ஏன்னா ஒரு கட்சி தொண்டனுக்காக எக்ஸாம் இருக்குன்னு முன்னாடி நாளே அறிவிச்ச இடத்துல இருந்து ஒரு 3.5 வருஷம் கழிச்சு நான் உன்னால பெருமை அடைகிறேன்னு சொல்ற ஒரு இடம், ஒரு 3.5 வருஷம் டிராவலுக்கான ரிப்போர்ட் கார்டுக்கு அவரு போடுற கையெழுத்து மாதிரி. அது ஒரு ரிப்போர்ட் கார்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனுக்கு ரிப்போர்ட் கார்டில் வாத்தியார் கையெழுத்து போடுறாரு, சந்தோஷமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு. அவன் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான்? அவர் சொல்லி கொடுத்த பாடம் தானே. அவர்கிட்ட பாடம் படித்தேன், ஒழுங்கா பரீட்சை எழுதுனேன், அவர் வாங்கினாலே பாஸ் வாங்கிட்டேன். தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் உழைக்கணும்ட்டு வேற ஏதாவது கனவுகள் இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசியல் படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ மாரத்தான், இட்ஸ் அ லாங் வே ரன். அது ஓகே, நடுவில் வரும், என்ன வேணால் வரும் போகும், அது கணக்கில் ஓட்டம் முக்கியம், ஓடிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சமூக நீதி பாதையில் மக்கள் மன்றத்தில் உழைக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். 3 வருஷம் உங்களுடைய நல்ல பணிகளுக்கு வாழ்த்துக்களும் கூட, நன்றியும் கூட. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி.